ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட புது வீட்ல கேமரா ப்ரொவிஷன் குடுக்காம விட்டுட்டேன். அங்க 2 கேமரா மாட்டி தர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சைட் விசிட் பண்ணிட்டு, 2 கேமராக்கு ஒயரிங் எல்லாமே இந்த மாரி ஓப்பன்ல அடிச்சோம். அதாவது பைப் போட்டு ஓப்பன்ல வெளிய தெரியிற மாரி அடிச்சு, ஓரளவுக்கு நீட்டா அடிச்சு குடுத்தோம் எல்லாமே ஒரு கார்னர் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அவங்க மேலேருந்து கீழ வந்து ஒரு ரூமுக்கு பைப் விட்டு வச்சிருந்தாங்க. அந்த பைப் வழியா கீழ ஒரு ரூமுக்கு கொண்டு போயிட்டோம். எல்லாமே ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல ஹெச்டி கேமரா வித் நைட் விஷன்ல கலர் வித் வாய்ஸோட போட்டு குடுத்தோம். ஒயரிங் முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங் போட்டு பண்ணணும்னா வெட்டையாகாம இருக்கும். அதாவது வெயிலுக்கு ஓப்பன்ல ஒயரிங் போட்டோம்னா கொஞ்சம் வெளுத்து போன மாரி ஆயிரும். ஸோ பைப்பிங் போட்டு பண்ணா ஒயர் டேமேஜ் ஆகாம இருக்கும். கேமரா மாட்டுறதுக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் நீட்டா அடிச்சு மாட்டிட்டு 2 கேமரா மாட்டிட்டோம். ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட் 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட்டு குடுத்துருக்கோம். 2 கேமராக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17 டேஸ்லேருந்து 18 டேஸ் ரெக்கார்டிங் சேவ் ஆகும். கஸ்டமர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த ஹிக்விஷன் கேமராவுடைய கிளாரிட்டி அதாவது 2 MP கேமரா டே அண்ட் நைட் விஷன் கிளாரிட்டி எப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறோம். ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக பைப்பிங் அடிச்சு பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சிம் டாங்கல் போட்டு கொடுத்தோம். அதாவது அவங்களுக்கு டிவியில் மட்டும் இல்லாமல் மொபைல் வியூ வேணும்னு கேட்டாங்க. டிவி வியூவோட மொபைல் வியூ வந்துட்டு பெட்டர்னு சொன்ன காரணத்தினால மல்டி சிம் டாங்கல் அதாவது சிபி ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டில் மல்டி சிம் டாங்கல் போட்டு கொடுத்து அவங்களுக்கு மொபைல் வியூ வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டோம். கேமராவுடைய ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கனால 2 கேமராவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 16 டேஸ்லேருந்து 70 டேஸ் ரெக்கார்டிங் சேவ் ஆகும். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்